அண்மையிலே பெங்களூரில் நீதிமன்ற விசாரணையின் போது தமிழக முதல்வர் சொல்கிறார், உங்களுடைய பாதுகாப்பை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொன்னபோது சொல்கிறார், எனக்கு இன்னும் விடுதலை புலிகளால் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார். விடுதலை புலிகளால் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று இன்றைக்கும் நீதிமன்ற விசாரணையின் போது தமிழக முதல்வர் சொல்லுகிறார் என்றால், தமிழீழ விடுதலை புலிகள் இன்னும் உயிர் போது இருக்கிறார்கள். ராஜபக்சே ஒவ்வொரு நொடியும் செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார். விபத்திலே இறந்து போகிறவர்களுக்கு 2 லட்சம் தருகிறார் அம்மா. காவல்துறையினரின் துப்பாக்கி சூட்டில் படுகொலையானவர்களின் குடும்பத்திற்கு 1 லட்சம் தருகிறார் அம்மா. அம்மாவின் ஓரவஞ்சனையை பார்த்தீர்களா? ஈழத்தை வென்றெடுத்து தருவார் அம்மா என்றார்கள். ஒரு அரங்கிற்குள் கூடி மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட அனுமதி இல்லை என்று மறுக்கிறார் அம்மா. மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகிறார் அம்மா. அரசு வழக்கறிஞரை ஏறிவிட்டு அவர்கள் போட்டிருக்கிற மனுவை தள்ளுபடி செய்யுங்கள் என்று ஆணையிடுகிறார் அம்மா நீதிமன்றத்திலே. என்ன ஓரவஞ்சனை அணுகுமுறை பார்த்தீர்களா? என்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தவறாக யாரையும் அணுகியதில்லை, எடை போட்டதில்லை. வீரம் என்பது நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெருக்கடியே வாழ்தல் வீரம். தடைகளையும் தாண்டி கூடியிருக்கிறோம். நாளை எத்தனை பேர் மீது நம் மீது வழக்கு போட போகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. 10ஓடு இது 1 11 என்ற வகையிலே இந்த வழக்குகளை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம். வழக்கு போட்டாலும் ஈழ விடுதலையை ஆதரிப்போம். அடக்குமுறை சட்டத்தை ஏறினாலும் ஈழ விடுதலையை ஆதரிப்போம். பொடா சட்டத்தை ஏறினாலும் தடா சட்டத்தை ஏறினாலும் தமிழீழத்தை ஆதரிப்போம். இலங்கை தீவிலே ஈழ மண்ணிலே தமிழனாய் பிறந்துவிட்ட காரணத்தால் அவருடைய போராட்டம் ஈழத் தமிழர்களுக்கான போராட்டமாக மட்டுமே சுருக்கி பார்க்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் அப்படி இதை சுருக்கி பார்க்கவில்லை. தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை மானுட விடுதலைக்கான அடையாளமாக விடுதலை சிறுத்தைகள் பார்க்கிறோம்.